அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிபிசிஐடி விசாரணைக்கு பரிந்துரைக்காதது ஏன் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் வினவியுள்ளார். மதுரை திருமங்கலம் கள்ளிக்குடி பகுதியில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார், பொள்ளாச்சி சம்பவம் குறித்து எடப்பாடி பழனிசாமி சிபிசிஐடி விசாரணைக்கு பரிந்துரைத்ததன் பேரில் அந்த மனித மிருகங்களுக்கு தண்டனை கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் 2026 தேர்தலில் அதிமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஒவ்வொரு பூத்திலும் இரட்டை இலைக்கு வாக்குகள் அதிகம் சேகரிக்க வேண்டும் என்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளிடம் ஆர்பி உதயகுமார் அறிவுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே தொடங்கி தினந்தோறும் நடைபெறுவதை நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தார். நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் ஊட்டியிலே அங்கே முகாமிட்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்த அந்த தீர்ப்பை குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஒரு பாலியல் வன்கொடுமை, அந்த பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற போது அன்றைக்கு இருந்த அரசு புரட்சி தமிழையா எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசு. உடனடியாக புரட்சி தமிழையா எடப்பாடியார் என்ன செய்தார்? இதில் நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்று. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு முதலமைச்சர் பரிந்துரை செய்தால்தான் அந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய முடியும். புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் இதிலே நியாயம் கிடைக்க வேண்டும். பெண்கள் வன்கொடுமை என்பது ஒரு நாளும் இந்த மிருகத்தனமான செயலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மனித மிருகங்களிடமிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது, ஒரு நியாய தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்று. ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நாங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே எங்கள் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்தாரே, அதே போன்று நீங்கள் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்கொடுமைக்கு உங்களால் பரிந்துரை செய்ய முடியவில்லை?